சாமி சொல்லுங்க சாமி, பொங்கலை எப்படி கொண்டாடணும்? இந்த போகி பண்டிகைக்கு நாம் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் குப்பை எல்லாத்தையும் எடுத்து அதை வச்சு எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு எரிச்சுட்டு இருப்போம். ஆனா அதுக்கான இதுவே அது கிடையாது. என்ன அப்படின்னா 6 விதமான தீய குணங்களை எரிக்க வேண்டும். இந்த பொங்கல் சூரிய பகவானை வணங்கி மனோகாரகன் ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடத்துல பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் தான் இருக்கும். பொங்கல் அன்னைக்கு இந்த மஞ்சள் கொத்து வைக்கிறாங்க சாமி, இலையோட சேர்த்து. அதோட மகத்துவம் என்ன சாமி? ஏன் அந்த மஞ்சள் கொத்து வைக்கிறாங்க? தைப்பொங்கல் வைக்கிறதான உகந்த நேரம் என்ன சாமி? இப்போ மாட்டு பொங்கல் அது அடுத்த நாள் வரும். இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு என்ன செய்யலாம்? தைப்பொங்கல் எப்படி வச்சோமோ அதே போல அதே விதிமுறைகளோடு மாட்டுப்பொங்கல். அங்க பிரதானமான தெய்வம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் சரி சாமி, ஒரே ஒரு இடத்துல நாங்கள் தப்பு பண்ணிடுவோம். அந்த வாழை இலை எப்படி வைக்கிறது? நம்ம ஒரு விஷயத்துக்கு வைப்போம் வாழை இலையை, அதுக்கு ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது இருக்கு? அந்த பக்கம் வாழை இலை வச்சு வைக்கணும் அப்படிங்கிறது ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது இருக்கா? ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion, Senior Living Apartments at Sri Perambatoor, 2 BHK, just 49 lakhs. Call 7717273747. சுகமே சொல்ல சாமி. சிவாய நம. சாமி, நான் சாமிகிட்ட கேட்டிருந்தேன், சாமி எல்லாரும் பொங்கல் கொண்டாட போறாங்க, எந்த நேரம் கன்ஃபியூஷனா இருக்கும், பொங்கலுக்கு முன்னாடி சில பண்டிகைகள் வருது, அதை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத நம்ம உறவுகள் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். கஷ்டப்பட்டு இன்னைக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்தீங்க, அதுக்கு முதல் நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. வணக்கம் வணக்கம். சாமி சொல்லுங்க சாமி, பொங்கலை எப்படி கொண்டாடணும்? முக்கியமா பொங்கலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பண்டிகை போகி பண்டிகை. ஆமா, இந்த போகி பண்டிகைக்கு நாம் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் குப்பை எல்லாத்தையும் எடுத்து அதை வச்சு எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு எரிச்சுட்டு இருப்போம். அது என்னன்னா பழசை எடுத்து போட்டு எரிச்சிருங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகமா அப்படின்னு இருக்கு. சொல்லலாம். அப்புறம் டயர் என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் போட்டு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கான இதுவே அது கிடையாது. என்ன அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை எரிக்கணும். தீய எண்ணங்கள் இருக்கு இல்லையா, காம குரோத லோப மோக மதமாச்சரியம் என்று சொல்லப்படக்கூடிய 6 விதமான தீய குணங்களை எரிக்க வேண்டும் போகி பண்டிகை அப்படின்னா. அதை தான் நம்ம முன்னோர்கள்லாம் செஞ்சுன்னு வந்தாங்க. அந்த தீய எண்ணங்களை அழித்து அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும். அடுத்த நாள் தான் நம்மளுடைய மாச பிறப்பு, உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாச பிறப்புல உத்தராயண புண்ணிய காலத்துல இந்த பொங்கல் சூரிய பகவானை வணங்கி மனோகாரகன் ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடத்துல பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் தான் இருக்கும். இந்த நவகிரகத்துக்கு அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் 7 குதிரைக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ரதத்துல சப்தாஸ்வ ரதமாரூடம் சொல்லிருக்கு நம்ம ஆகமங்கள்லாம். அப்படி அந்த ரதமா இருக்கக்கூடிய சூரிய பகவானை இந்த பொங்கல் தினத்தன்று மகர சங்கராந்தி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மகர சங்கராந்தி புண்ணிய காலத்துல இந்த பொங்கல் வழிபாடானது செய்யணும் அப்படின்றது சாஸ்திரம். அதுக்கு முந்தின நாள் போகி செய்ய வேண்டும். அந்த போகி அன்று பார்த்தோம்னா தீய எண்ணங்களை எல்லாம் வெறிக்க வேண்டும் அப்படின்னா, இந்த பழைய துணியில என்ன பண்ணணும் அப்படின்னா, தீய எண்ணங்களோடு சேர்த்து அதை நாம எரித்து அந்த போகி பண்டிகையை கொண்டாடணும். பொங்கல் அன்னைக்கு வாங்க ஜாமான், நான் சொல்றது பச்சரிசி வெல்லம் இதெல்லாம் புதுசு தானே வைக்கணும். வீட்டுல ஏற்கனவே அதை வச்சிட போறாங்க, அது எப்படி வைக்கணும்? புதுசு தானா? இல்லை, நம்ம அன்னைக்கு புதுசு வாங்குறது நல்லது. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றதுனால பழசு இருந்தாலுமே அன்றைய தேதிக்கு நம்ம புதுசாக எல்லாமே அரிசியிலிருந்து வெள்ளத்திலிருந்து எல்லாமே நம்ம புதிதாக வாங்குறது உத்தமம். ஏன்னா புதுசாக நம்ம செய்ய மனசும் புதுசாக, ஏன்னா அன்னைக்கு வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் தெரியாது. அதுக்கப்புறமாச்சும் நம்ம எல்லாமே இறை வழிபாடோடு நம்ம இணைந்து செய்யணும். இந்த கலியுகத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, அதுல நம்ம இறை வழிபாடு பண்றதே பெரிய விஷயம்தான். அதில் நாம இதையாச்சும் ஒழுங்கா பண்ணலாமே அப்படின்றது அன்னைக்கு புதுசு வாங்கி பண்றது நல்லது சார். நிச்சயமா சாமி. பொங்கல் அன்னைக்கு இந்த மஞ்சள் கொத்து வைக்கிறாங்களா சாமி, இலையோட சேர்த்து? அதோட மகத்துவம் என்ன சாமி? ஏன் அந்த மஞ்சள் கொத்து வைக்கிறாங்க? மகாலட்சுமி அம்சம் தான் மஞ்சள். ஓ, பூமியில இருந்து வருது இல்லையா, பூமியில இருந்து வரக்கூடிய பொருள் வாராகியினுடைய அம்சம் அந்த மஞ்சள் கிழங்குக்கு உண்டு. வாராகி தேவி நம்ம பார்க்கணும். சப்த மாத்திருகா தேவியில ஒரு தேவி, பிராமணி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, மகேந்திரி, சாமுண்டா. அப்படி இந்த சப்த மாத்திருகா தேவியில வாராகியினுடைய அம்சம்ன்றது பூமி சம்பந்தப்பட்டமா விளையிறது எல்லாமே வாராகியினுடைய அம்சம். அந்த வாராகியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய இந்த மஞ்சள் கிழங்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி பொங்கல்ல வைக்கும் போது என்ன அப்படின்னா, அன்னலட்சுமி நமக்கு அன்னத்துக்கு பஞ்சமாகும். அன்னத்துக்கு அன்னபூர்ணி அதிபதி எப்படியோ அது போல இந்த அன்னத்துக்கு ஜீவராசிகள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் நல்லா இருக்கணும். நாம பிரார்த்தனை பண்றோம், நல்லா இருக்கணும், குழந்தை பிறக்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு. ஜீவராசிகள் ஜந்துக்கள்லாம் எப்படி பிரார்த்தனை பண்ணாது, அவங்களுக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு ஜந்து தான் நாம. அப்ப இந்த மஞ்சள் கலங்கோட எடுத்து வைக்கும்போது என்ன அப்படின்னா மகாலட்சுமி அம்சம். நித்தியமும் அன்னலட்சுமிக்கு பஞ்சம் இருக்காது. நிச்சயமா சாமி. பொங்கல் அன்னைக்கு குலதெய்வத்தை வழிபடணுமா சாமி? ஏன்னா நாம எல்லாம் நகரத்துக்கு வந்துட்டோம், குலதெய்வங்கிறது ஊர்ல இருக்கு. அப்படி வழிபடணும்னா எப்படி வழிபடணும் பொங்கல் அன்னைக்கு குலதெய்வத்தை? நல்ல கேள்வி. ஏன்னா இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு அப்படின்னாவே எல்லோரும் சேர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்து அங்க போய் செய்ய வேண்டதுக்கு எல்லாரும் கஷ்டமா இருக்கு. ஏன்னா அதுக்கு நம்ம போக முடியல.
ரெண்டாவது இன்னைக்கு காலகட்ட சூழ்நிலையில நம்ம எல்லோரும் சேர்ந்து அங்க போய் பொங்கல் வைக்கிறதுன்றதும் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டே வருது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வீட்டுல எல்லாரும் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சோடனே பூஜை ரூம்ல விளக்கேத்திட்டு குலதெய்வத்துடைய போட்டோ இருக்கும். இல்லை அப்படின்னா தீபத்திலேயே கூட இந்த குலதெய்வத்தை நினைச்சு பொங்கல் வச்ச உடனே அது ஒரு சின்ன ஒரு பாத்திரம், இல்ல பாத்திரத்துல வந்து யூஸ் பண்ணது, இல்ல பூஜைக்குன்னு தனியா பாத்திரம் இருந்ததுன்னா பரவாயில்ல, இல்ல பூஜைக்குன்னு தனி பாத்திரம் இல்லை அப்படின்னா தொன்னை கட்டுறது, தொன்னையில வந்து நம்ம சுவாமிக்குன்னு எடுத்து வச்சிடணும். குலதெய்வத்துக்குன்னு ஒரு சுவாமிக்கு தனியாக அந்த இடத்துல வச்சு படிச்சு குலதெய்வ பிரார்த்தனை, இந்த மாதிரி என்னால அங்க வந்து செய்ய முடியல, இங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ தனியாக காணிக்க கூட 11 ரூபா தான் இருக்கணும். அதை வந்து மஞ்சள் துணியில கட்டி வைக்கணும். மஞ்சள் துணி, இந்த மஞ்சள் தான் வந்து மகாலட்சுமி அம்சம். எப்பயுமே நம்ம சொன்னது போல துணியில மடிச்சு வைக்கணும் அப்படின்றது முடி காணிக்க முடிச்சு வைப்போம். அந்த காலத்துல எல்லாம் நம்ம பர்ஸு இதெல்லாம் எதுவும் இல்லையா, அந்த துண்டுல தான் முடிச்சு வச்சுப்பாங்க. புடவையில எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருக்கிறவங்க முடிச்சு வச்சுப்பாங்க. அது போல அந்த சுவாமிக்கு அந்த முடி காணிக்க எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அந்த குலதெய்வ பிரார்த்தனை அந்த ஒரு தொண்டையில இருக்கக்கூடிய சக்கர பொங்கலை நிவேதனம் பண்ணிட்டு அதை நாம எல்லாம் பிரசாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம்ல போட்டோக்கள்லாம் இருக்கும். அந்த பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய போட்டோ எல்லா சுவாமிக்கும் அதை நிவேதனம் பண்ணிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த சக்கர பொங்கலை பிரசாதமா நம்ம கொடுக்கணும். நிச்சயமா அந்த குலதெய்வத்தை வேண்டப்ப மந்திரங்கள் சொல்லலாமா? ஏன்னா ரொம்ப எளிமையான மந்திரங்களா இருக்கும். அந்த மாதிரி மந்திரங்கள் ஏதாவது இருக்கா சாமி? குலதெய்வம் நிறைய இருக்கு. குலதெய்வ மந்திரம், குலதெய்வ பிரார்த்தனாவே இருக்கு. சோனப்பிரபம், சோமகலாவதம்சம், பாணிஸ்புரத், பஞ்சச்சரேட்சு சாபம், பானப்பிரியம், நௌமி பினாக பானேகே, கோணத்திரயஸ்தம், குலதெய்வத்தம் நகா அப்படின்னு எந்த கோணத்துல நாம இருந்தாலும் நம்மளை பாதுகாக்கக்கூடியது குலதெய்வம். கோணத்திரயஸ்தம் குலதெய்வத்தமா, எந்த முக்கோணத்துல நீ எங்க போய் இருந்தாலுமே நம்ம சுவாமி கும்பிட்டாலும் சரி கும்பிட்னாலும் சரி நம்மளை வந்து பாதுகாக்கக்கூடிய கட்டளை வந்து அந்த தெய்வத்துக்கு உண்டு. நம்மளுடைய முன்னோர்கள் செய்து வைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் நமக்கு என்ன, எனக்கு தாத்தா பாட்டியை எனக்கு வந்து முப்பாட்டெல்லாம் எதுவுமே சேர்த்து வைக்கல அப்படின்னா இந்த இடத்துல சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க. நிறைய பேர் குலதெய்வம் என்னன்னே தெரியல, குலதெய்வம் என்னன்னே தெரியல, என்ன சுவாமி கும்பிட்டான்றது அவங்களுக்கே தெரியல. நிறைய பேர் வந்து பரிகாரம் கோவில் அது இதுன்னு வந்தாங்கன்னா குலதெய்வம் என்னன்னு கேட்டா அவங்களுக்கே தெரியல. அப்ப நமக்கெல்லாம் தெரியுது அப்படின்னாவே நம்மலாம் இவனுக்கும் பாக்கியம் பெற்றவங்க தான். ஏன்னா நமக்கு முன்னோர்கள் வந்து ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம அவங்கள போய் வேணுனாலும் அவளுடைய கட்டளை என்ன அப்படின்னா நம்மளுடைய குலத்துல இருக்கவங்க எல்லாருமே எங்க இருந்தாலும் நம்மளை பாதுகாப்பது அப்படிதான் அவங்களுடைய கட்டளை. அதனால அந்த குலதெய்வத்தை வந்து முடிக்காணிக்கையோடு பிரார்த்தனை செய்வது உத்தமம். நிச்சயமா நீங்க சொன்ன இவ்வளவு பெரிய மந்திரத்தை எங்களால் சொல்ல முடியாது. ரொம்ப எளிமையா ஒரு மந்திரம் தான் நாங்க சொல்லிக்குவோம். அந்த மாதிரி மந்திரம் ஏதாவது இருக்கு? கண்டிப்பா இருக்கு. எந்த குலதெய்வம் இருக்கோ அந்த குலதெய்வத்தினுடைய மூல மந்திரம் நாமங்கள் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு கருப்பண சுவாமின்னா ஓம் கருப்பண சுவாமியே நமகா, ஓம் நமகா அப்படின்றத சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அந்த சுவாமியினுடைய மந்திரத்தை ஒரு 11 முறை சொல்லலாம். அதாவது ஓம் கருப்பசாமியே நமகான்ற மந்திரத்தை 11 முறை சொல்லலாம். இப்ப அங்காளேஸ்வரி இருக்குன்னா ஓம் அங்காளேஸ்வரியே நமகன் 11 முறை சொல்லலாம். தாராளமா சொல்லலாம். காமாட்சி இருக்குன்னா ஓம் காமாட்சியே நமகன் 11 முறை சொல்லலாம். தாராளமா சொல்லலாம். சொல்லிட்டு அந்த தொண்டையில இருக்க அந்த பிரசாதத்துக்கு சுவாமி நிவேதனம் பண்ணிட்டு பூ இருந்தது அப்படின்னா அந்த பூவை சாத்தலாம். ஜபம் கையில வச்சுட்டு 11 முறை மந்திரத்தை சொல்லிட்டு 11 முறை முடிச்ச உடனே இந்த பூவை எடுத்து அம்பாள் பாதத்துல சேர்த்தணும். 11 முறை அப்படியே வச்சுக்கணும், ஜபத்தை பண்ணிக்கணும். 11 முறை அந்த நமகா காமாட்சி நமகா, ஓம் மீனாட்சி நமகா, ஓம் விஷாலாட்சி நமகான்னு 11 முறை சொல்லிக்கலாம். சொல்லிட்டு அந்த பூவை என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே அம்பாள் பாதத்துல சேர்த்தணும். எந்த சுவாமியை சொல்றோமோ அந்த சுவாமியை சேர்த்தணும். இதுவே பெரிய மகா மந்திரம். முடிஞ்ச அளவுக்கு அது அதிகமாகவும் சொல்லலாம். 108 முறை சொல்லலாம். எனக்கு மந்திரம் தெரியாது, தந்திரம் தெரியாது, ஆமா இதை மட்டும் சொன்னா படிக்க நேரமே இருக்காது, படிக்கிறதுக்கு நேரமே இல்லை, வண்டி ஓட்டினே கூட சொல்லினே போலாம். அது வந்து மந்திரம் என்றதுன்னா உரு ஏத்தினே இருக்குது, அதுவே மந்திர ஜீவனமா மாறிடும். அப்ப அந்த சுவாமியை நினைச்சு செய்யும் பொழுது வண்டி ஓட்டினே 100 வாட்டி சொல்றதுக்கு உட்கார்ந்த இடத்துல 11 வாட்டி ஒழுங்கா சொல்லிட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு போகலாம். நிச்சயமா அந்த பொங்கல் வைக்கிறதுக்கான உகந்த நேரம், ஏன்னா காலையில தைப்பொங்கல் வைக்கிறதுக்கான உகந்த நேரம் என்ன சாமி? காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள்ளாக பொங்கல் வைக்கக்கூடிய நல்ல நேரம். அந்த நேரத்துல பொங்கல் வச்சு, ஆனா கிராமப்புறத்துல பார்த்தோம் அப்படின்னா வீட்டு வெளியே வைப்பாங்க சூரியனை பாக்குற மாதிரி. நம்மலாம் சிட்டி உள்ள இருக்கிறதுனால வீட்டுலயே வந்து நம்ம அந்த அடுப்பு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அழுக்கா இருக்கும், அதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். முதனாலே சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். அக்னி தேவன் அந்த இடத்துல ஆவாகனம் பண்ணி தான் நம்ம பூஜை பண்றோம். அந்த அக்னியை பத்த வச்ச உடனே அந்த அக்னியில ஓம் சூர்யாய நமகான்னு ஒரு பூ வைக்கணும். இங்க கேஸ் அடுப்பை எடுத்துக்கோங்க, அதுலயே ஒரு ஓம் சூர்யாய நமகான்னு அந்த சூரிய தேவனை ஆவாகனம் பண்ணிக்கணும். கேஸ் கீழே வச்சிடணும், நினைச்சு வச்சுக்கணும். நினைச்சு அந்த அடுப்புல பூ வச்சுக்கலாம், பக்கத்துலயே வச்சுக்கலாம். அடுப்புக்கு விபூதி குங்குமம் சந்தன அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கணும். இந்த அடுப்புக்கு விபூதி குங்குமம் சந்தன அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு அதுல அக்னியை ஜாலை பண்ணி சூரிய தேவாய நமகா எல்லோருக்கும் இந்த பஞ்சங்கள் இல்லாம இருக்க வேண்டும், உலகத்துல இருக்கும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். ஏன்னா வள்ளலார் அதானே பண்ணார். இந்த அக்னியை எடுத்து வச்சு அன்னதானத்துக்கான இதை பண்ணி விட்டதே வள்ளலார் தான். அது போல அந்த அக்னி தேவனை வணங்கி சூர்யாய நமகான்னு வணங்கி அதுக்கப்புறம் தான் அந்த பொங்கல் பாத்திரத்தை வச்சு அதுக்கான விதிமுறைகளோடு நம்ம பொங்கல் வைக்க வேண்டும். நிச்சயமா அதே மாதிரி கிழக்கு பக்கம் தான் பொங்கணும்ன்றாங்களே, அப்படிதான் கணக்கா? ஒருவேளை மேற்குல பொங்கி தெற்குல பொங்கிச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இல்ல ஒரு தெய்வத்துக்கு உச்சித்தம் அப்படின்னு பார்த்தோம்னா கிழக்கு, மேற்கு, வடக்கு. அப்ப எந்த பக்கம் பொங்கினாலும் நம்ம இறைவனை மனசார வணங்கிக்கிறோம். மனசார கும்பிட்டுட்டு நம்ம பண்ணி கண்டிப்பா நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும்.
பொங்கல் அன்னைக்கு வெளியில இந்த காப்பு கட்டு கட்டுவாங்க சாமி. இந்த வேப்பலை, ஆவாரம்பூ, இந்த அதை வச்சு ஒரு காப்பு கட்டு கட்டுவாங்க. சரி, அது கட்ட முடியல, பிளாட்ல இருக்கும், கட்ட முடியல, இல்ல வேற ஏதாவது விஷயத்துல கட்ட முடியல, வேற என்ன கட்டலாம் அதுக்கு? மாந்தோரணம் கட்டலாம். மாந்தோரணம் இருக்கு இல்லையா, மாங்காய் மரத்தோட இலை, ஆமா. அதை தாராளமா கட்டணும். எந்த ஒரு வீட்லயுமே ஒரு பூஜை பண்றோம் அப்படின்னாவே அந்த மா இலை கட்டணும். மா இலை தான் மகாலட்சுமி. அந்த மா இலையை கட்டிட்டு நம்ம பூஜை செய்ய செய்ய என்ன ஆகும்னா நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். மா இலை தான். ஏன்னா இவ்வளோ பெரிய பூஜைகள் எது செஞ்சாலும் மா இலை இல்லாம பூஜைகள் கிடையாது. நிச்சயமா. அது போல அந்த மா இலையை வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல பூஜை ரூம்ல எல்லாம் அந்த நாள்ல வந்து கட்டுறது வந்து சிறப்பு. சரி, கட்டின மாவேலை ஒரு 2 நாள் இருக்கலாம், 3 நாள் இருக்கலாம், வாடிடும். வாடின மாலையை என்ன பண்ணணும்? மாவேலை என்ன பண்ணணும்? வாடின மாவேலையை எடுத்து நம்ம எதாவது மரத்து ஓரமா இருக்கக்கூடிய இடத்துக்கு சேர்க்கலாம். ஏன்னா கண்ணா பின்னான்னு சேர்க்காம எதனா ஒரு ஓரமா இருக்கக்கூடிய இடத்துல சேர்த்தலாம். சில இடத்துல பஸ்மமா ஆக்கிடுவாங்க. பஸ்மமா ஆக்கி நெருப்புல போட்டு தீயாக்கி அதை வீடு முழுக்க சுத்தி போடுறதும் உண்டு. திருஷ்டி நிவர்த்தி ஆகும் அப்படின்னா இதெல்லாம் சில விதமான முறைகள், பரிகார முறைகள், பல விதமான விஷயங்கள் உண்டு. இதுவும் நம்ம செய்யலாம். ஏன்னா பிளாட்ஃபார்ம்ல ரொம்ப சிட்டியில இருக்கிறவங்க இதெல்லாம் செய்யறது கஷ்டம். அப்படி இருக்கும் பட்சத்துல அதை ஏதாவது ஓரமா ஒரு இடத்துல நதியிலையோ இல்ல ஒரு மரத்தடியிலையோ அதை சேர்த்துடலாம். நம்ம சொன்னது தைப்பொங்கல். இப்போ மாட்டு பொங்கல் அது அடுத்த நாள் வரும். இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு என்ன செய்யலாம்? மாட்டு பொங்கல் அன்று பார்த்தோம் அப்படின்னா காலையில 9 to 10க்கு முன்னாடி, அதாவது 6, 7:30 இல்லைன்னா 9, 10, 10, 12 தவிர மீதி எல்லா நேரத்துலையுமே நம்ம வந்து மாட்டு பொங்கலுக்காக இப்போ எப்படி நம்ம தை பொங்கல் எப்படி வச்சோமோ அதே போல அதே விதிமுறைகளோடு மாட்டு பொங்கல். அங்க பிரதானமான தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமாடும் காளமாடும். அவங்க பிரத்யட்ச தெய்வமாக வணங்கி பசுமாடுக்கு எல்லாமே அலம்பி குளிப்பாட்டி விட்டு பொட்டு எல்லாம் சாத்தி மாலை சாத்தி, நம்மலாம் எப்படி புது வஸ்திரங்கள் தைப்பொங்கல் அன்னைக்கு போட்டிருப்போம் இல்லையா, அதே போல பசுமாடுக்கு எல்லாத்தையும் அணிவிச்சு அவங்கள சர்வாலங்கார பூஷணையாக பூஜைகள் செய்ய வேண்டும். எல்லோரும் சும்மா ஒரு பத்திரத்தை சாத்தி அதுக்கு ஒரு தூப தீபம் எல்லாம் பண்ணி கல்புரம் காமிச்சு அவன் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதத்தை ஏற்றுட்டு அதுக்கப்புறம் மாட்டு பொங்கலுக்கு மாட்டுக்கு சக்கரை பொங்கல் கொடுக்கும். இது வந்து மாடு வச்சிருக்கவங்க ஓகே. மாடு இல்லாம நிறைய குடும்பங்கள் இருக்கும். அவங்க கும்பிடுறது எப்படி கும்பிடணும்? நீங்க சொன்ன மாதிரி அந்த டயத்துல நாங்க பொங்கல் வச்சிடறோம். இந்த பொங்கலை வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க என்ன செய்யணும் கேட்டா, மாடு இல்லையே நாங்க என்ன பண்றோம்னு கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல கோமாடு இருக்கிறது இல்ல பக்கத்துல கோமடம் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோமடத்துக்கு போயிட்டு நம்ம கொடுக்கலாம். முடிஞ்சா நம்ம சக்கரை பொங்கல் செஞ்சதையும் போய் கொடுக்கலாம் பக்கத்துல இருக்கிறவாளுக்கு. இல்ல எனக்கு ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அங்க எதனா ஒரு நம்மளால முடிஞ்ச தர்ம காரியத்தை அங்க செய்யலாம். இந்த வைக்கப்புல் வாங்கி தரது, மற்றபடி நம்ம அங்க என்ன செய்யணுமோ அது எல்லாமே நம்ம தாராளமா செய்யலாம். ஏன்னா அன்னைக்கு வந்து கோ சம்ரட்சணைக்குன்னு உகந்த நாள். நம்மளோட தர்மத்துல எல்லாத்துக்குமே உகந்த நாள். எப்படி பிரதோஷத்தன்னைக்கு நந்திக்கு உகந்த நாளோ அதே போல வந்து எல்லாத்துக்கும் ஒரு விசேஷ நாள் உண்டு. அது போல இந்த விவசாயத்தை வந்து நன்னா பார்த்துட்டு இருக்கக்கூடிய காளமாட்டுக்குன்னு ஒரு உகந்த நாள் அப்படின்னா அந்த மாட்டு பொங்கல். அந்த நாள் அன்னைக்கு பசுமாடுக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் வணங்கி பூஜைகள் செய்யணும். முடியாதவங்க வந்து இந்த கோசாலை எங்க இருக்கோ அங்க போயிட்டு நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். நிச்சயமா நிச்சயமா. பசுமாட்டுக்கு அன்னைக்கு கொடுக்குறப்போ அகத்திக்கீரை கொடுப்பாங்களா, அதுவும் அன்னைக்கு கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம். ஏதோ ஒன்று அகத்திக்கீரையோ வைக்கோலோ அல்லது நம்ம வீட்டுல வச்சுக்க பொங்கலையோ எடுத்து வச்சு சாமியை கும்பிட்டு முடிஞ்சா நம்ம இந்த பக்கத்துல பண்ணி வெள்ளை கட்டியே கொடுப்பாங்க. ஆமா ஆமா, பசுமாடு வெள்ளை கட்டியும் சாப்பிடும். அது போல பசுமாடுக்கு எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ வினைகள் நிவர்த்தி ஆகும். கண்ணுக்கு தெரிஞ்ச பாவங்கள் நமக்கே தெரியும். ஆனா கண்ணுக்கு தெரியாத வினைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே அந்த கோமாதா நிவர்த்தி பண்ணிக்கும். நிச்சயம். ஏன்னா அந்த கோமாதா எதுவா இருந்தாலும் எடுத்தாலும் நமக்கு கொடுக்கறது நல்லது மட்டும்தான் கொடுக்கும். அந்த ஒரு தன்மை உள்ளது பசுமாடு. அதே மாதிரி அந்த தெய்வத்தை வணங்க வணங்க நமக்கு எல்லா விதமான காரியங்களும் கை கூடும். சாமி, இப்ப இந்த வீட்டுல வந்து ஒரு இறப்பு நாளையோ இல்ல வேற நாளையோ ஒரு தீட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், அவங்க இந்த பொங்கல் கொண்டே கொண்டாடலாமா? வீட்டுல தீட்டு இருக்கும்போது கொண்டாடக்கூடாது. ஒரு வருஷத்துக்கு கொண்டாடக்கூடாது. ஏன்னா இது புனிதமான காரியங்கள். அப்படி தேய்ப்பிறந்தா வழி பிறக்கும் என்று நம்ம சாஸ்திரம் கூறுவதனால இந்த மாதிரி நேரத்துல தவிர்க்கும். எல்லாம் சரி சாமி, ஒரே ஒரு இடத்துல நாங்க தப்பு பண்ணிடுவோம். அந்த வாழை இலை எப்படி வைக்கிறது? நம்ம ஒரு விஷயத்துக்கு வைப்போம் வாழை இலையை, அதுக்கு ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது இருக்கு? அந்த பக்கம் வாழை இலை வச்சு வைக்கணும் அப்படிங்கிறது ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா கிழக்கு பார்த்து இருக்கணும், இல்லைன்னா வடக்கு பார்த்து இருக்கணும், இல்லைன்னா மேற்கு. தெற்கு மட்டும் பார்த்து இருக்கக்கூடாது. ஏன்னா தெற்குக்கு அதிபதி யமன், தர்மராஜன். அதனால தெற்க தவிர மீதி எல்லா திசையிலையும் மீதி 3 இருக்கக்கூடிய திசையிலையுமே நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம இப்ப உட்கார்றோம் அப்படின்னா நமக்கு வந்து கிழக்கு முகமா இருக்கணும். வாழையில நம்ம கிழக்கு முகமா இருந்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு சுவாமிக்கு படைச்சதும் அப்படிதான் இருக்கணும். தெற்கு தவிர மீதி இருக்கக்கூடிய 3 பாகங்களையும் நம்ம யூஸ் பண்ணலாம். சரி சார். நிறைய பெண்களுக்கு இல்ல ஆண்கள் கூட சந்தேகம் வரும். சாமி நம்ம பொங்க வைக்கிறோம், எல்லாம் முடிஞ்சு எடுத்து பார்த்தா கீழே அடி பிடிச்சிருக்கு, அதுவும் தப்பா அப்படின்னு கேட்பாங்க. அந்த சந்தேகத்தை நானும் கேட்டுறோம் உங்ககிட்ட. நம்ம உறவுகளுக்கு அந்த சந்தேகம் வரும். பொங்கல் கிண்டுறோம் சாமி, ஆனா தெரிஞ்சோ தெரியாமல் அடி பிடிச்சதா தப்பா? அதாவது அடி பிடிக்கிற அளவுக்கு நாம வந்து அஜாக்கிரதை இருக்கக்கூடாது. ஆனா அடி பிடிச்சா தப்பா அப்படின்னா தப்பு இல்லை. ஏன்னா நம்ம வந்து சுவாமிக்கு செய்யறோம். நாம அந்த மாதிரி ஒரு சிந்தனைக்கு போகிறத தாண்டி ஏதோ சுவாமி அதை வந்து ஏத்துன்னு அனுகிரகம் பண்றார். ஏன்னா சுவாமி எல்லாத்தையும் கடந்தவர் இல்லையா, நமக்கோசரம் அனுகிரகம் பண்ணுவார். ஆனா அடி பிடிக்கிற அளவுக்கு நாம அஜாக்கிரதா இல்லாம அதை நன்றாக செய்து பக்குவமான நேரத்தில்
பக்குவமாக நாம் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுவது உத்தமம். நிச்சயமா சாமி, நிச்சயமா. நெஞ்சாத நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. சிவாய நம சிவாய நம.